ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு பாண்டி ஸ்டோர் எபிசோடில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சக்திவேலு தவிர அவன் தான் மூஞ்சி மூணு வச்சுட்டு இருக்கா. எதனா ஒரு பிரச்சனை பண்ணி இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது, கலாட்டா நடக்கணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பழனிவேல் தான் எல்லார்ட்டையும் பேச்சு கொடுக்குறாரு. என்ன ஆளுக்காளுக்கு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் பேசுங்கன்றாங்க. என்னப்பா கதிரை அப்படியே சும்மா நின்றுட்டு இருக்க, மாமனார் பக்கத்தில் உட்காருப்பான்னு உட்கார வைக்கிறாரு. நம்ம கதிரை என்ன பண்ணுறாரு, வெக்கப்பட்டு எழுந்துக்கிறாரு. இல்லை பரவாயில்ல, நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு மாறி வடிவு அவங்க அம்மா எல்லாம் சமையல் ரூமுக்கு போகிறாங்க. நம்ம ராஜி என்ன பண்ணுறா, அவங்க அம்மாவுக்கு ரூம்லாம் சுற்றி காட்டுறா. எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தவிர அவங்க பொண்ணு கோமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டிக்கிட்ட வேணும் சீனி வம்புக்குன்னு சொல்லிட்டு இந்த சக்திவேல் என்ன பண்ணுறான், என்னப்பா வீடு வெளியே பார்க்குற சொல்ல பெருசாக இருக்குது, உள்ளே சின்னதாக இருக்குது அப்படின்றாரு. இல்லைங்க, அந்த காலத்து வீடுங்க, அப்படியே வாங்கினதானன்றாரு. பெரிய மருமகளும் சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டா. பழனிவேலும் சுகன்யாவும் தெத்தி அமிச்சிட்டிங்க வீட்டை விட்டு. ஒரு பையனும் குவார்ட்டர்ஸுக்கு போயிட்டான். இப்போ இருக்கிறது கொஞ்சம் பேர் தானே, போதும் எல்லாம் இந்த வீடுன்னு சொல்லிட்டு கோவம் வர மாதிரி பேசுகிறாரு. செந்திலுக்கும் கடுப்பாகுது. அதுவும் சரவணனை நோண்டுறாரு. என்னப்பா சரவணா, அதான் பொண்டாட்டியா பேர் என்ன, தங்கமயில், பேர் தான் தங்கமயில், எல்லாமே அது டூப்ளிகேட்டு. அவன் என்னப்பா பண்ணா, எதனா ஃபோன் எதனா பண்ணாலா, பிரச்சனை எதனா பண்ணாலா, என்னப்பா போய் இந்த தரங்கட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்தீங்களே, தீர விசாரிக்கூடாதான்னு சொல்லிட்டு தேவையில்லாத அந்த விஷயத்தை கலர்றாரு. இதனால் சரவணுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் நம்ம குமரவேலு நக்கலாக சிரிக்கிறான். நம்ம அப்பா நல்லா தான் கேட்குறான்ட்டு எப்படி அதெல்லாம் பேசி கடுப்பாகி பசங்களாம் வம்புக்கு வருவாங்க, வாயை திறப்பாங்க, அப்படியே பிடிச்சிக்கலாம், வம்பு பிரச்சனை பண்ணி இந்த வீட்டு விட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வார்த்தையும் விட்டுட்டுருக்காரு இந்த சக்திவேலு. ஆனால் இதுக்கெல்லாம் பாண்டியன் அமைதியாக தான் இருக்காரு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, வணிக சங்க தேர்தல் வரப்போதில்லை, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறான்னு கேட்குறாரு பாண்டியனை பார்த்து. உடனே பாண்டியன் என்ன சொல்கிறாரு, வழக்கம் போல் கணேசனை தான் ஜெயிப்பார் அப்படின்றாரு. அவங்க மட்டும் ஏதோ 2 வார்த்தை நல்ல விதமாக தான் பேசுகிறாரு, ஏதோ பேசணுமே தலையெழுத்துன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சக்திவேலு வேறு, ஐயோ எனக்கு இன்னும் பண்ணணுமே, எதனா பிரச்சனை பண்ணி இந்த வீட்டிலேருந்து போகலான்னு பார்த்தா எதுவும் வாட்டப்படலையே பேச்சின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. என்ன பேசி வம்பு இருக்கலான்ட்டு. உடனே ராஜி கேட்குறா, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சொன்னதில் தானே இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்போ தான் சொல்கிறாங்க, இதில் யார் சொல்லி என்னம்மா இருக்குது, எல்லாம் குடும்பத்தோடு வந்தோம்ல, அது சந்தோஷம் தானே அப்படின்றாங்க. உடனே நம்ம வடிவு என்ன பண்ணுறான், உனக்காகலாம் வரல ராஜி, எல்லாம் அவங்க அம்மாக்காக தான் 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்ன உடனே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ராஜிக்கு. சக்திவேலும் பிடி கொடுக்காத பேசி தான் இருக்காரு. இன்னும் இவ்வளோ பேச்சு பேசினாலும் எவனுக்கும் ரோஷம் எதுவும் வரலையே, எத்தனா வாய் திறந்து அப்படியே பிடிச்சிக்கலான்னு பார்த்தா எல்லாம் அமைதியாக இருக்கானுங்களே, என்ன பண்ணுறது தெரியல. இந்த வீட்டில் சாப்பிடக்கூடாது, தலையெழுத்து சாப்பிடவே ஆச்சு. இந்த ஆள் வேறு பக்கத்தில் நல்லா வசமாக உட்காந்துன்னு சிரித்து பேசின்னு இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறது தெரியலேன்னு சொல்லிட்டு சக்திவேல் யோசனை பண்ணிகிட்டே இருக்கா, எதனா ஒன்று பிரச்சனையை ஆரம்பிக்கணும்ட்டு. பத்தாவுக்கு இந்த சுகன்யா வேற வாய் கொடுக்குறா. என்ன இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைதா, இந்த வீட்டை விட்டு எங்களை துரத்தி விட்டீங்க, என்ன பண்ணுறது, நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றாங்க. உடனே நம்ம கோமதியும், இல்லை சுகன்யா, அன்றைக்கி எதுவும் இருந்த கோவத்தில் நான் சொல்லிட்டேன், மற்றபடி என் மனசில் எந்த கோவம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இந்த பழனி வேலை வாய்ந்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம பொண்டாட்டி வாய் அடக்கணும், இந்த பக்கம் நம்ம அண்ணன் வாய் அடக்கணும், 2 பேரும் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லா இருக்க குடும்பத்தை இப்படி நார அடிச்சிருவாங்க போல, இப்போதான் ஒன்று சேர்ந்துருக்கு, என்ன பண்ண தெரியல கடவுளேன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்காரு. எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஃபோட்டோவும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. விருந்து தடபடலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நம்ம கோமதி. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் சக்திவேலுக்கு முழு சுத்தமாக இந்த வீட்டில் சாப்பிடணும் எண்ணமே இல்லைங்க. எப்படி பிரச்சனை பண்ணலாம், சாப்பிட்ற நேரத்துலையாவது எதனாலும் பிரச்சனை பண்ணி எழுந்துக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் எதுவும் முடியல, எல்லாருமே சந்தோஷமாக தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிந்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வர வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.